இன்னைக்கு பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான படத்தை தான் பார்க்க போறோம். அடுத்த ஒரு 20-30 நிமிஷத்துக்கு நாம ஒரு போலீஸ்காரங்களா வேலை செய்வோம். ஒரு போலீஸ்காரங்களோட மூளை எப்படி இருக்கும், ஒரு கொலை நடக்கிற இடத்துல அவங்க எப்படி சிந்திப்பாங்க, இல்ல அது கொலையா தற்கொலையாங்கிறத எப்படி முடிவு பண்ணுவாங்க, குற்றவாளிகளை எப்படி விசாரிப்பாங்க, அவர்களோட சந்தேகம் எந்த பாலெல்லாம் எப்படியெல்லாம் திரும்பும் இப்படிங்கிறத இந்த படம் பார்த்து போலீஸ்காரங்களோட மென்டாலிட்டி என்னங்கிறத நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒருத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஒய்ஃபை காட்டுறாங்க. உள்ள குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது. புருஷன் வரா, ஏதோ ஏர்போர்ட் கிளம்பணும், மும்பை போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். இந்த அம்மா பயங்கரமா சண்டை போடுது, என்ன கவனிக்கவே மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு. உடனே அவரு மனநல மருத்துவரை போய் பாருங்கிறாங்க. புருஷன் அப்படி சொன்னதும், எனக்கு என்ன பைத்தியம் நினைக்கிறியா, சரி நான் பைத்தியமா இருந்துட்டு போறேன், நீ எங்க போறீரு அப்படின்னு அந்த அம்மா விசாரிக்குது. உல்லாச விடுதிக்கு போறியான்னு கேக்குது. இல்ல வேற யாராவது வச்சிருக்கிறியா அப்படின்னு கேக்குது. ரொம்ப கண்ணாபின்னு பேச ஆரம்பிக்க அங்க வேலைக்காரம்மா, அம்மா கொஞ்சம் கோவப்படாதீங்கம்மா, பார்த்து பேசுங்கம்மா அப்படின்றாங்க. அவ்வளவுதான், வந்தது பாருங்க கோவம். வந்து வேலைக்காரிய பொலிர்னு ஒரு அரை. வேலைக்காரிய அரைஞ்ச அடுத்த நொடி வேலைக்காரி எந்த ரியாக்ஷன் கொடுக்காம அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறா. ஆனா அதே சமயம் புருஷங்கார என்ன தைரியம்னு சொல்லி பொண்டாட்டிய ஒரு அரை பொலிர்னு அரை வாங்கிடுச்சு. நல்ல மழை வேற வெளியில பெஞ்சிட்டு இருக்குது. இவர் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ராத்திரி குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டுட்டு வேலைக்காரம்மா தான் குழந்தைய தூக்கிட்டு அம்மா ரூமுக்கு போய் தங்கி தங்கி மேடம் மேடம்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. கதவு திறந்த பாடு இல்ல. கதவை அப்படி தட்டி பாக்குறாங்க, தட்டியும் திறக்கல. தள்ளி பாக்குறாங்க, பார்த்தா உள்ள அந்த அம்மா பணமா தொங்கிட்டு இருக்குது. அவ்வளவுதான், அரண்டு போறாங்க. கட் பண்ணி அடுத்து பார்த்தா வீட்டுல காலிங் பெல் அடிக்கிற சத்தம். போலீஸ்காரங்க 2 பேரும் வந்திருக்காங்க. ஒரு போலீஸ்காரர், ஒரு இன்ஸ்பெக்டர். நம்ம படத்தோட ஹீரோவும் இவர் தான். கால் பண்ணது நீங்க தானே அப்படின்னு விசாரிக்க, நாங்க தான், இதுதான் அட்ரஸ்னு அந்த அம்மா சொல்லுது. டெட் பாடி எங்க இருக்குன்னு நம்ம ஹீரோ கேக்குறாரு. மேல இருக்குன்னு அந்த அம்மா கூட்டிட்டு போறாங்க. மேல போய் பார்த்தா தூக்குல அந்த அம்மா தொங்கிட்டு இருக்குது. சுத்தியும் முத்தியும் தேடி பாக்குறாரு. கீழே ஏதோ வித்தியாசமா விழுந்து கிடக்குது. கிளவுஸ போட்டு எவிடன்ஸ் பேக்ல எடுத்து அதுக்குள்ள இதை போட்டு வச்சுக்கிட்டார். அப்புறம் விசாரிக்கிறார், இந்த அம்மாவுக்கு சொந்த பந்தம் யாராவது இருக்காங்களான்னு. யாரும் இல்லையா, அனாதை பொண்ணா பாவம். சரி உங்க ஐயாவுக்கு சொந்த பந்தம் யாராவது இருக்காங்களான்னு கேட்க, ஒரு தம்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அந்த தம்பியோட டீடைல்ஸ் இவங்க கேதர் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணி இப்ப அந்த தம்பியை காட்டுறாங்க. அவரு ஏதோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறார். ராத்திரி வேலையிலேயே எங்கேயோ துப்பாக்கியோட அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. பார்த்தா துப்பாக்கி மணில இன்னொருத்தவர் பிடிக்கிறார். என்னடா ட்ரைனிங்கா, NIA சொல்லுவாங்க, நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியா. அதுல ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறான். அப்போ அடுத்த வேலைக்கு ஜாயின் பண்ண போறான்னு அர்த்தம். ட்ரைனிங் என்ன தம்பி சொதப்பிட்ட, நெக்ஸ்ட் டைம் பார்த்து கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். அதே சமயம் கால் வருதுங்க. என்னது அப்படின்னு அதிர்ந்து போய் கால் வந்தது இந்த வீட்டுக்கு ஓடியாரார். உள்ள ஓடியாந்தவர் பெட்ரூம்குள்ள ஓடியாந்து பாக்குறாரு. டெட் பாடி தொங்கிட்டு இருக்குது. ஐயோ இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு வேலைக்காரமாவை கேட்க அந்த அம்மா முழிக்குது. தெரியலங்குது. தற்கொலை பண்ண ரேஞ்சுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இது தற்கொலை இல்ல கொலைங்கிறாரு நம்ம ஹீரோ. கொலையா அப்படின்னு கேட்க, பொதுவா சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கழுத்து இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் தலைக்கு முகத்துக்கு போகாதான். சோ முகம் கருக்கணுமா, ஆனா இங்க முகம் கருக்கல. அது ஒரு டவுட். அடுத்து 2வது டவுட், டெட் பாடியோட கால்ல ஏதோ ரத்த கரை இருக்குது. இவ்வளவு உயரத்துல மேல ஏறணும்னா சேர் போட்டு தான் ஏறணும். இந்த சேரை தான் பயன்படுத்தி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த சேர்ல பாருங்க, அவங்க கால் வச்சு ஏறி இருந்தா அவங்க கால்ல இருக்கிற அந்த ரத்தம் சேர்ல ஒட்டி இருக்கும். சேர்ல ஒட்டல. இது 2வது டவுட். அடுத்து 3வது டவுட், அவங்க கழுத்துல இருக்கிற அந்த காயத்தை நம்ம இன்ஸ்பெக்டர் கவனிச்சிருக்கிறாரு வரும்போது. இத 3ஐ வச்சு தான் இது கொலைங்கிறார். நீ ராத்திரி 8 மணில இருந்து இப்ப வரைக்கும் எங்க இருந்த அப்படின்னு விசாரிக்கிறார். நான் இந்த மாதிரி என்ன ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தேன், ஃபுல்லா ட்ரைனிங்ல தான் இருந்தேன், நீங்க அங்க விசாரிச்சா உங்களுக்கு தெரிய வரும் டிராப்ல. சோ அவர் மேல இருந்த டவுட் போயிடுச்சு. ஏர்போர்ட்டுக்கு போய் புருஷங்காரனை பிடிக்கணும்னு பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி பாப்பாங்க, கால் போகல. அதனால ஏர்போர்ட்டுக்கு ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா ஃபிளைட் லேட் ஆகும், போய் பிடிச்சிடலான்னு. அதே மாதிரி பிடிச்சு புருஷனை கூட்டு வந்திருக்காங்க. உள்ள வந்தது ஏன் போலீஸ்காரங்க உட்காந்துருக்காங்க, எதுக்கு என்ன அவசரமா வர சொன்னீங்க, என்ன மேட்டர்னு விசாரிக்க, உங்க பொண்டாட்டி தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும், இது தற்கொலை பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு கேட்டுட்டு ஓட பாக்குறாரு மேல. இல்ல போக வேண்டாம், ரூமை நாங்க சீல் பண்ணி வச்சிருக்கிறோம், தடயவியல் நிபுணர்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், மழையினால அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகிட்டு இருக்குது, அவங்க வந்ததும் தடயவியல் ப்ரூஃப்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்கிறாப்ல, அது வரைக்கும் உள்ள போக வேண்டாங்கிறாப்ல. ஏன் பொண்டாட்டி சூசைடா, எதுக்கு அப்படின்னு கேட்க, அது சூசைட் இல்ல கொலைன்னு இவர் சொன்னதும் அவருக்கு ஷாக். இது கொலையா அப்படின்ட்டு. ஆமா ராத்திரி ஃபுல்லா நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது ஏர்போர்ட்ல இருந்ததா சொல்றாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லட்சுமி கிட்ட விசாரிக்கும் போது லட்சுமி ஒரு தடவை திரும்பி வந்துட்டு போனாருன்னு சொல்லியிருப்பா. இப்ப லட்சுமி கிட்ட, என்னமா ஃபுல்லா ராத்திரி ஃபுல்லா ஏர்போர்ட்ல இருந்தா சொல்றாரு, நீ ஒரு தடவை வந்து போனதா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது புருஷனோட முகம் மாறுது. ஆமா ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான ஃபைலை மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுக்கிறதுக்காக வந்தேன், உடனே போயிட்டேன், ஒரே நிமிஷத்துல போயிட்டேங்கிறாரு. லட்சுமி என்னமா நிஜமா அப்படின்னு கேட்க, இல்ல சார் முதலாளி ஐயா உள்ள வரத பார்த்தேன், ஆனா திரும்ப போகும்போது நான் பார்க்கல, பார்த்திருந்தா தானே என்னால டயத்தை சொல்ல முடியுங்கிறாங்க. வாஸ்தவமான பேச்சு தான். அப்பதான் தம்பிக்காரன் என்ட்ரன்ஸ்ல CCTV கேமரா இருக்குது, அதுல பார்த்தா தெரிஞ்சிருமே அப்படின்னு கேட்க CCTV ஃபுட்டேஜை போய் செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா உள்ள வந்து 2 நிமிஷத்துல புருஷங்காரன் திரும்ப போயிருக்கிறது நல்லா தெரிய வருது. 2 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஆளை கொலை பண்ணி தூக்குல
தூக்குல மேல ஏத்தி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு ஒருத்தர் கிளம்பி போறதுங்கிறது சாத்தியமே இல்ல. சோ அவர் மேல இருந்த சந்தேகம் போயிடுச்சு. அப்ப வீட்டுல மிச்சம் இருக்கிறது யாரு? வேலைக்காரம்மா மேலதான் இப்ப நம்ம ஹீரோவோட சந்தேகம். வேலைக்காரம்மாட்ட போய் நீ எத்தனை மணிக்கு தூக்குல தொங்குன இந்த பாடியை பார்த்தன்னு கேட்க ராத்திரி 2 மணி அப்படிங்கிறாங்க வேலைக்காரம்மா. எத்தனை மணிக்கு நீ போலீஸுக்கு கால் பண்ண அப்படின்னு கேட்க 2:05க்குங்கிறாங்க. பொதுவா இந்த மாதிரி வீட்டுல ஒரு டெத் விழுந்தா முதல் வேலையா வீட்டுல இருக்கிற முதலாளிக்கு தான் கால் போகும். புருஷன் செத்தா பொண்டாட்டிக்கும், இல்ல பொண்டாட்டி செத்தா புருஷனுக்கு தான் கால் போகும். நீ என்ன எல்லாரையும் விட்டுவிட்டு ஸ்ட்ரெயிட்டா போலீஸுக்கு கால் பண்ணிருக்க? எதை மறைக்கிற நீ அப்படின்னு கேட்க அந்த அம்மா அரண்டு போய் இல்ல சார் சொல்லிடுறேன் சார், நான் கால் பண்ணது முதலாளிக்கு தான் அப்படிங்குது. ஏர்போர்ட்ல இருந்தவருக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி இந்த மாதிரி அம்மா தூக்குல தொங்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. வேலைக்காரம்மா அப்படி சொன்னதுமே பதறாத, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ அடுத்து போலீஸுக்கு கால் பண்ணு, எனக்கு கால் பண்ணதை நீ சொல்லிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனாலதான் அவருக்கு கால் பண்ண மேட்டரை மறைச்சிட்டு நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். இப்ப என்னையே நீங்க சந்தேகப்படுற பட்சத்துல நான் வேற வழி இல்ல, நான் சொல்லிட்டேங்கிறாங்க. இப்ப மறுபடியும் புருஷன்கிட்ட தான் சந்தேகம் திரும்புது. பொண்டாட்டி ஏற்கனவே செத்துட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறாப்புல எங்ககிட்ட வந்து ஒரு ஆக்டிங்க போட்டீங்களே ஏன் அப்படின்னு இப்ப இந்த பக்கம் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு அவர் சார் இல்ல சார், உண்மையை சொல்லிடுறேன், வீட்டுல எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை, அரைஞ்சிட்டே வேற, இந்நேரத்துல அவர் சூசைட் பண்ணிக்கிட்டா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்தா என் மேல உங்களுக்கு சந்தேகம் வரும், அதுக்காக தான் இந்த மாதிரி நான் அவங்கள பொய் சொல்ல சொன்னேன் அப்படிங்கிறார். நியாயமான பேச்சாதான் தெரியுது. இப்போ இன்ஸ்பெக்டர் இந்த பக்கம் திரும்பி, அப்பா லட்சுமி, ஆமா வேலைக்காரம்மாவோட பேரு லட்சுமி, ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு டெட் பாடி கிடக்குது, இந்நேரத்துல முதலாளி ஏதோ எனக்கு கால் பண்ணதை நீ சொல்லிக்க வேண்டாம், போலீஸுக்கு கால் பண்ணுன்னு சொன்னதும் கிளிப்புள்ள மாதிரி அப்படியே கேட்டிருக்கிற, இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற, உனக்கும் முதலாளிக்கு என்ன சம்பந்தம் சொல்லு லட்சுமி, எவ்வளவு நாளா உங்க 2 பேருக்கு நடுவுல இது போய்கிட்டு இருக்குதுன்னு கேட்க கட் பண்ணி ஒரு சீனை காட்டுறாங்க. 2 பேரும் ஒரே படுக்கையில இருந்து எந்திரிச்சு போறாப்ல. உடனே முந்திக்கிட்டு முதலாளி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, பல வருஷமா என்கிட்ட இவங்க வேலை பாக்குறாங்க, என் மேல இருக்கிற விசுவாசத்தினாலதான் கேட்டதும் செஞ்சுட்டாங்கிறாப்ல. லட்சுமி, இப்ப நீ கரெக்டா உண்மையை சொல்லல, உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுவோம், 4 லேடி போலீஸ வர வைப்போம், கேட்கிற விதத்துல கேட்போம், உண்மை தானா வெளியில வரும்னு சொன்னதும் பயந்துகிட்டு இல்ல சார் என் முதலாளி என்ன சொன்னாலும் செய்யறதா என் வேலை, என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன், என்னையே கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. ஆக உங்க 2 பேருக்கு குறுக்கால அந்த அம்மா வந்திருக்குது, அந்த அம்மாவை 2 பேரும் சேர்ந்து கொன்னுட்டீங்க அப்படின்னு கேட்க ஐயோ சத்தியமா இல்ல சார், நான் எதுவும் பண்ணல சார் அப்படிங்குது இந்த அம்மா. அந்த பக்கம் முதலாளியும் சத்தியம் பண்றாரு, நாங்க எதுவும் பண்ணலன்னு. வந்ததுல இருந்து பாக்குற 2 பேரும் மாத்தி போய் சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன விளையாடுறீங்களான்னு சத்தம் போறாரு. அப்பதான் நம்மால அங்க இருக்கிற போட்டோ ஒண்ணு கவனிக்கிறார். ஒரு ஸ்கூல் படிக்கிற ரேஞ்சுக்கு ஒரு பையன் வேற ஒரு அம்மா கூட முதலாளி போட்டோ எடுத்திருக்கிறார். இது யாருங்க அப்படின்னு கேட்க முதலாளியோடைய பொண்டாட்டியா, பேரு சரஸ்வதியா, கேன்சர் வந்து இறந்து போயிட்டாங்களா. அப்ப அந்த பையன் அப்படின்னு கேட்கும்போது மேல இன்னொரு ரூம்ல அவன் படுத்துக்கிட்டு இருப்பான்னு சொன்னதும் பதறிக்கிட்டு ஓடுறாரு. பின்னாடியே இவங்க 2 பேரும் ஓடுறாங்க. அங்க போய் பார்த்தா தூங்காம உட்காந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கான் அந்த பையன். அப்பதான் முதலாளியோட தம்பி, இவன் ஒரு ஸ்பெஷல் சைல்டா, மித்த பசங்க மாதிரி இல்லாம சின்ன வயசுலயே இவனுக்கு மன அழுத்த பிரச்சனை உண்டா, நார்மலா பிஹேவ் பண்ண மாட்டான் அப்படின்றாப்ல. நீங்க இங்கே இருங்க, நான் அவன்கிட்ட போய் கேட்கிற விதத்துல கேட்கறேன்னு சொல்லிட்டு இவர் முன்னாடி போவார். கீழே கிடக்கிற ஒரு பொம்மையை மிதிப்பார். அந்த பொம்மை சத்தம் பீப்புன்னு அடிக்கும். அந்த சத்தத்தை கேட்கிற யாரும் டப்புன்னு எந்திரிச்சு பாக்குறது உண்டு. ஆனா அவன் அப்படி எதுவும் ரியாக்ட் பண்ணாம டிராயிங் வரைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டார். யாரோட டிராயிங் வரையறான்னு பார்த்தா தான் அம்மாவோட பெத்த அம்மாவோட டிராயிங்க வரைஞ்சிட்டு இருக்கான் போல. சூப்பரா வரையறியே, உங்க அம்மாவை தானே வரையறேன்னு கேட்க எங்க அம்மா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறான். தெரியும், ரொம்ப நல்ல பையன், எப்பவுமே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கிறார். சரின்றான் அவன். பேர் என்னன்னு கேட்க பேரை சொல்றான். உங்க பேர் என்னன்னு கேட்க இவருன்னு சொல்றார். தினமும் எத்தனை மணிக்கு படுப்பேன்னு கேட்டா பையன் கொஞ்சம் வித்தியாசமான பையன்ல, ஷார்ப்பா டைமிங்க சொல்றான். 10:30க்கு 10:30க்கு படுப்பானா. இன்னைக்கு எத்தனை மணிக்கு படுத்தன்னு கேட்டா 10:32க்கு படுத்ததா சொல்றான். அப்புறம் தூங்காம என்ன இப்படி நடுராத்திரியில முழிச்சிட்டு இருக்கிற, ஏதாவது உனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததா அப்படின்னு கேட்க ஆமாங்கிறான். என்ன டிஸ்டர்பன்ஸ்னு கேட்டா கீழே இருக்கிற பேபி கத்திக்கிட்டே இருந்தது, நானும் தூக்கம் இல்லாம எந்திரிச்சு கீழே போய் பார்த்தேன், பேபி அழுதுகிட்டே இருந்தது, சுத்தி முத்தி கூட வேற ஆட்கள் யாரும் இல்ல, என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால மேல ஏறி வந்துட்டு நான் அந்த மாதிரி டிராயிங் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி நீ கீழே இறங்கி போகும்போது மணி எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்க 10:50 அப்படின்னு சொன்னதும் சூப்பரா தேங்க்ஸ்டான்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கீழே இறங்குறார். கீழே இறங்கி வந்தா வேலைக்காரம்மா லட்சுமி தான் இருக்குது. லட்சுமிகிட்ட போய் ராத்திரி முழுக்க இங்கதான் இருக்கிறாங்கன்னு சொன்ன, இங்கதான் இருந்தேன் எங்கேயும் போலேன்னு, அப்ப குழந்தை அழுதுகிட்டு இருக்கிற சமயம், இந்த பையன் கீழே இறங்கி வந்த சமயம் நீ எங்க போன, அப்ப நீ தான் கொலை பண்ணியான்னு சந்தேகம் இந்த பக்கம் திரும்புது. அந்த அம்மா பயப்படுது. சொல்லு அந்த டைம்ல எங்க போன அப்படின்னு கேட்க அவங்க சைடு ஒரு நியாயமான காரணம் உண்டு. ஏன்னா மழை ஜோரா பெஞ்சிட்டு இருக்குதா, பக்கத்துலதான் அவங்க வீடு இருக்குது, தாழ்வான பகுதி, தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருமா, அதனாலதான் பொண்ணு தனியா இருப்பாளேன்னு அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போனதா சொல்றாங்க. பிளாஷ்பேக்ல நமக்கு அதை தான் காட்டுறாங்க. எஸ், தண்ணி வீட்டுக்குள்ள போக அம்மா பொண்ணு தண்ணியை புடிச்சு வெளியில ஊத்திக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு தான் வெளியில போயிட்டு வந்ததா இந்த அம்மா சொல்றாங்க. அப்படியா, இத உன் பொண்ணுகிட்ட விசாரிக்கணும், வீடு எங்க இருக்குன்னு கேட்டு கூடவே போலீஸையும் அனுப்பிச்சு வைக்கிறார். அந்த குழந்தை தூக்கிட்டு இருக்க கதவை தட்டி உசிப்பி அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. இங்க வந்ததும் போலீஸ்காரர் கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா, எதுக்கு முதலாளி அம்மாவை கொன்னேன்னு அந்த பச்சை பிள்ளைய பார்த்து கேட்கிறாரு. ஒரு குழந்தைய பார்த்து கேட்கிற கேள்வியான கூட இருக்கிறவங்க எல்லாம் பொங்குறாங்க. ஆனாலும் அவரு இல்ல, நீங்க கூட இருக்கிறவங்களை பாக்குறீங்களே தவிர கவனிக்க மாட்டேங்கிறீங்க. சில சமயம் நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா பல விஷயங்கள் ஒரு கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும். கைரேகை, ரத்த
ரத்த துளிங்க, முக பாவனைன்னு. சில சமயம் இதோ இந்த கல்லு கூட உதவும்னு பாக்கெட்ல அந்த டெட் பாடியை பார்க்க வரும்போது ஏதோ கீழே கிடந்ததுல எடுத்து ஒரு பாக்கெட்ல போட்டிருந்தாருல, அது வேற ஒண்ணும் இல்ல, தோடுல இருக்கிற கல்லு. இந்த பொண்ணோட தோடுல இருக்கிற ஒரு கல்லு விழுந்து கிடக்குது, அதைத்தான் இவர் பாக்கெட்ல போட்டு இருக்கிறார். அப்போ ராத்திரி நீ உள்ள வந்திருக்கிற அந்த அம்மாவை கொன்னு இருக்கிறதானே, சொல்லு எதுக்காக கொன்னு கேட்டா அந்த குழந்தை கம்முனே இருக்குதுங்க. பாரு, இப்படி சொல்லேன்னு பொண்ணை காப்பாத்துறதுக்காக உங்க அம்மா தானே முன் வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிடும். அப்புறம் நாங்க அரெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். நீ சின்ன வயசு பொண்ணு, அரெஸ்ட் ஆகி போனா கூட 18 வயசுல நீ வெளியில வந்துடலாம். ஆனா உங்க அம்மா அரெஸ்ட் ஆகி போனாங்கன்னா வாழ்நாள் முழுக்க ஜெயில இருக்க வேண்டியிருக்கும். உண்மையை சொல்லுன்னு சொல்லும் போதும் அமைதியா இருக்கிறா. அந்த அம்மா ஒத்துக்குது, நான் தான் கொலை பண்ணேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு. உடனே கைவிலங்கு போட்டு கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. கைவிலங்கு போட போற சமயம் ஒடியாந்த அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு உண்மையை சொல்லிடுறேன், நான் தான் அந்த ராட்சசியை கொன்னேன் அப்படிங்கிறா. எது ராட்சசியா அப்படின்னு பார்த்தா பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல வீட்டுக்குள்ள தண்ணி புகுந்தப்போ அம்மாவும் பொண்ணு மாத்தி மாத்தி தண்ணி எடுத்து வெளியில கொட்டிக்கிட்டு இருக்கிற சமயம் வீட்டுல குழந்தை தனியா இருக்குது, எதுக்கு நீ போய் குழந்தை கிட்ட கொஞ்சம் துணையாரு, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாம் பொண்ணை அமுச்சு வைக்கிறாங்க வேலைக்காரம்மா லட்சுமி. இவளும் போய் பார்க்கும்போது குழந்தை ஜாலியா தூங்கிட்டு இருக்காம கொஞ்சம் விளையாண்டுகிட்டு சிரிச்சுட்டு இருக்கு. இவளும் சிரிப்பு காட்டிக்கிட்டு குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்கிற சமயம் மேல இருந்து முதலாளி அம்மா ஏண்டி லட்சுமி அப்படின்னு சத்தம் போட அம்மா இல்லைன்னு இவன் மேல போறா. கதவை திறந்து உள்ள பார்த்தா டம்ளர் உடஞ்சு போய் பீங்க அவங்களோட காலில் குத்தி இருக்குது. என்னடி உங்க அம்மா இல்லையான்னு விசாரிக்கிறாங்க. அம்மா வீடு வரைக்கும் போயிருக்காங்க சொன்னதும் வந்து கிளீன் பண்ணிதவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவளும் போய் அந்த பீங்கான கிளீன் பண்ண போகும்போது ஏண்டி உனக்கும் உங்க அம்மாவுக்கு வேற வேலையே இல்லையா, எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே, என் குடும்பத்துல தான் அப்படி பிரச்சனை பண்ணணுமான்னு கண்ணா அப்படின்னான்னு பயங்கரமா திட்டி காலால எட்டி உதைக்கிறாங்க. காலில் உதவாங்கினதுமே பொறுத்துக்க முடியாத அந்த பொண்ணு எந்திரிச்சு போய் பளிர்னு ஒரு அரை. என்னையே அறையிறியான்னு இந்த அம்மா கழுத்தை பிடிக்க பதிலுக்கு அவ கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கழுத்தை பிடிச்சிட்டு சமயம் தள்ளிவிட பார்க்கும்போது இவ தள்ளிவிட பின்னாடி போய் செவத்துல மோதி சம்பவ இடத்துல அப்படியே சரிஞ்சிடறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனவன் அம்மா கிட்ட மேட்டர் சொன்னதும் அம்மா ஓடியாந்து இங்க மூச்சு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா மூச்சு இல்லைங்க. ஏண்டி இப்படி பண்ண ஏண்டி இப்படி பண்ணன்னு போட்டு பொண்ணை அடிச்சிருப்பாங்க. அப்புறம் அங்க இருந்து போனா பாத்துக்கிறேன்னு பொண்ணை அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. இதுதான் நடந்ததுன்னு இப்ப அந்த பொண்ணு சொல்றா. இவ கொலை பண்ணதுக்கு அவ ஒரு எத்து விட்டால அது மட்டும் காரணம் இல்ல. அதுக்கு ஒரு பிளாஷ்பேக்கு போறோம். ஸ்கூல்ல உங்க அப்பா யாரு அப்படின்னு கேட்பாங்க. இவ சொல்லிருக்க மாட்டா, தனக்கு அப்பா இல்லைன்னு சொல்லிருப்பா போல. அப்பா இல்லாம ஒருத்தவங்களால பிறக்க முடியுமா, நீ மட்டும் வித்தியாசம் இருக்கிறேன்னு எவ்வளவு ஒருத்தி நக்கல் பண்ண பொலின்னு போய் ஒரு அற விட்டுறா. வீட்டுல கோவமா இருக்கிறா, கையில கத்தி வச்சுட்டு இருக்கா. எதுக்கு அம்மா வராங்க, எங்க அப்பா யாருன்னு சொல்றியா இல்ல அறுத்துக்குவான்னு கேட்க அப்பையும் அவங்க சொல்லாததுனால அறுத்துக்கிறா. பதறி போய் கையில கட்டு போட்டு விட்டுட்டு நீ யாருக்கிட்டையும் சொல்லலன்னா உங்க அப்பா யாருங்கிற உண்மையை சொல்றேன்னு நம்ம முதலாளி ஜெயராம் தான் உன்னோட அப்பான்னு அந்த உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இவளுக்கு அதுல கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா அடிக்கடி அப்பாவை பார்த்திருக்கிறா. அப்பா எவ்வளவு வசதியானவர் உட்பட தெரியும், தான் அந்த வீட்டுல எவ்வளவு ஜம்முன்னு வாழ வேண்டியவ அப்படிங்கறத ஒரு கணம் யோசிச்சு பாப்பா. அவருக்கு டீ போட கொடுக்கும்போது நான் போய் கொண்டு போய் கொடுக்குறேன்னு இவ டீயை கொண்டு போய் கொடுப்பா. அப்ப கையில கிழிச்சிருக்கிறத பார்த்துட்டு என்னது இது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக மாட்டியான்னு காசை கொடுத்து விட்டுட்டு பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் வரணும்னு வர அப்பா. இதுல அப்பா மேல இவளுக்கு பாசம் உண்டு. குரூப் போட்டோல தானும் தான் அம்மாவும் முதலாளியோட சேர்ந்து இருந்தா எப்படி இருக்குங்கிற ரேஞ்சுக்கு இவ கற்பனை பண்ணிட்டு போறா. ஆனாலும் அந்த முதலாளி அம்மாவோட தொல்லை மட்டும் தாங்கல. படிக்கட்டுல குறுக்கறனா கூட விலகி போ சனியை நின்று திட்டுறது, வீட்டுக்கு மாவு போட்டுட்டு இருக்கும் போது அந்த பக்கெட்டை எட்டு உதத்து திட்டுறது, அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் பொலிர்னு அம்மாவே அரைஞ்சால அப்ப இவ அந்த அறைய பார்த்திருப்பா. ஒரு நாள் கூட அந்த ராட்சசி எங்களை நிம்மதியா வாழ விட்டதே கிடையாது. தினம் தினம் தேரு மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பா. அவ்வளவு கோவம் ஆத்திரவன் மேல. அன்னைக்கு என்னையும் எட்டி உரைக்கும் போது இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னு எடுத்து சொல்றாங்க. அழுதுகிட்டே சொல்றா பாவம். அடுத்த நாள் காலையில விடியும் போது அம்மா பொண்ணு ரெண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்தி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. டெட் பாடியை எடுத்துட்டு போகும்போது குடும்பத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் கூட வரணுங்கிறது ரூல் போல. யார் வரீங்கன்னு கேட்க முதலாளியுடைய தம்பி நான் வரேன்னா அவங்களோட கூட போறான். ஹாஸ்பிட்டல்ல டாக்டரோட ரிப்போர்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்க டாக்டர் வெளியில வர்றார். முதலாளி தம்பியை பார்த்ததும் என்னடா இங்க இருக்கிற அப்படின்னு விசாரிக்கிறாரு. ஏதோ தெரிஞ்சவங்க போல. அதை பார்த்து நம்ம இன்ஸ்பெக்டர் போய் என்ன முன்னாடியே தெரியுமான்னு கேட்க இந்த என்ஐஏ கேஸ் சம்பந்தமா அடிக்கடி வருவாப்ல தெரியும், என்ன எங்கன்னு விசாரிக்கிறார். இறந்து போனவங்க இவங்களோட அண்ணின்னு சொன்னதும் வருத்தப்படுறார். ரிப்போர்ட் ரெடியாச்சுன்னு கேட்க அதுல ஒரு குழப்பருக்கு வாங்க சொல்றேன்னு தான் ஆபீஸுக்கு கூட்டிட்டு போய் இறந்தவங்களோட தலையை ஸ்கேன் பண்ணிருப்பாங்க போல. அந்த சிடி ஸ்கேனை எல்லாருக்கும் காட்டுறார். அந்த குழந்தை தள்ளி விட்டதுல இவங்க பின்னாடி போய் சுவத்துல மோதுனாங்கல்ல, அதுல லைட்டா தலையில அடிபட்டது நிஜம்தான். ஆனா அதுக்காக ஒரு ஆள் சாவாங்களா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா சாக மாட்டாங்க. மயக்க வேணா அதிகபட்சம் வரலாம், அவ்வளவுதானே ஒழிய சாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு டாக்டர். அப்புறம் எப்படி செத்தா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது யாரோ விஷம் கலந்து கொடுத்துருக்காங்க, அது என்ன ஏறுங்கிறது தான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அதனால ரிப்போர்ட் தாமதமாகும்னு சொன்னதும் இங்க இவங்க ரெண்டு பேருக்குமே ஷாக்கா தான் இருக்குது. உடனே முதல் வேலையா நம்ம ஹீரோ கிளம்பி முதலாளியா பார்க்க போறார். சோத்துல மோதி ஒண்ணு அவ சாகல, யாரோ விஷம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதுமே அங்க இருக்கிற அந்த சின்ன பையன் பயந்து ஓடி போயிடான் தன் ரூமுக்கு ஓடுறான். பின்னாடி அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஒரு பீரோக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்பா சித்தப்பா எல்லாம் போய் கூப்பிடுறாங்க, அவன் வெளியில வர மாட்டேங்கிறான். அவன் அப்படியே
விட்டுருங்க, கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கட்டும் சொல்லிட்டு கபோர்டை திறக்க முயற்சி பண்றாரு. 2 கதவு திறக்குது, 3வது கதவு பூட்டியே இருக்குது. என்னது திறக்க மாட்டேங்குதுன்னு கேட்க, இல்ல ரொம்ப நாளா சாவி தொலைஞ்சு போச்சு, நாங்களும் லாக்க மாத்தாம அப்படியே விட்டுட்டோம், அதுக்குள்ள ஒண்ணு இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா தட்டி பார்க்கும்போது உள்ள ஏதோ பொருள் இருக்கிறாப்ல இவருக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு என்னமோ அடிக்கடி உங்க பையன் உங்களுக்கே தெரியாம இந்த கதவை திறந்து மூடிட்டு இருக்கான், இவன் கிட்ட சாவி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறார். எங்க இவன் சாவி வைப்பான்னு யோசிக்கும் போது அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எங்க ரொம்ப முக்கியமானது இருக்குதோ அதுலதான் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ரூமை பொறுத்தளவுல தான் அம்மாவோட போட்டோ. சோ போட்டோக்கு பின்னாடி பார்க்கும்போது சாவி இருக்குதுங்க. சாவி போட்டு திறந்து பார்த்தா இறந்து போன தான் அம்மாவோட புடவையில இருந்து அவங்க ஞாபகார்த்தமா இருக்கிற ஏகப்பட்ட ஐட்டங்களை அதுக்குள்ளதான் அடுக்கி வச்சிருக்கான். அதுல கூடவே அந்த விஷ பாட்டில் இருக்குது. ஆனா அது மருந்து பாட்டில் நினைச்சுக்கிட்டு, அப்பா இது என்ன பாட்டில், ஏன் இதை அவ்வளவு இதா பாக்குறீங்க அப்படின்னு கேட்க, ஒரு மூடி ஊத்தி இந்தாங்க குடிங்க அப்படிங்கிறாப்ல. அவரும் ஒண்ணும் தெரியாம குடிக்க போற சமயம் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற பையன் ஓடியாந்து அதை தட்டி விடுறான். ஏன்டா தட்டி விடுற, இது என்னடா அப்படின்னு கேட்டா மரணம் அப்படிங்கிறான். நீ தானே விஷங்களத்து கொடுத்து உன் சித்தியை கொன்ன, சொல்லு ஏன் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவ ஒரு ராட்சசின்னு இவனும் சொல்றான். அவன் ஒரு பேய் அப்படிங்கிறான். அவ ஒரு பேயா. என்னடா இப்ப பிளாஷ்பேக்கு போறோம். அம்மா கூட நல்லா தான் இவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். முதலாளியுடைய பொண்டாட்டி. அவங்களுக்கு நடுவுலயே ஊடால ஏதோ வாக்குவாதம், பிரச்சனை, தகராறு இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு விஷத்த பாட்டில கையில வச்சுக்கிட்டு அவங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. பாட்டில தள்ளி விட்டுட்டு முட்டாதனம் பண்ணாத அப்படிங்கிறாரு முதலாளி. அப்ப கீழே விழுந்த அந்த பாட்டில அம்மா எடுத்துடக்கூடாதுன்னு குடுகுடுன்னு அதை கொண்டு போய் அந்த லாக்கர்ல உள்ள வச்சுட்டு மூடி வச்சிருப்பான். அப்புறம் அம்மாவோட மடியில படுத்துக்கிட்டு, அம்மா நீங்க சாவக்கூடாது, எனக்காக வாழணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். உனக்கா நான் இருப்பேன்டா அப்படின்னு அவங்க வார்த்தைக்கு சொன்னாலும் மூக்குல இருந்து ரத்தம் ஒழுக ஆரம்பிக்குது. மேபி அடுத்த பாட்டில யாருக்கு தெரியாம வாங்கி குடிச்சிருப்பாங்களோ என்னவோ, அடுத்து இறந்து போயிடுறாங்க. அம்மா இறந்த சோகத்துல இருப்பான். திடீர்னு பார்த்தா 2வது பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு முதலாளி உள்ள வரார். அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய கொஞ்சலான்னு இவன் போகும்போதெல்லாம் ராட்சசி திட்டிக்கிட்டே இருப்பாளாம். வேலைக்காரங்களே எவ்வளவு மோசமா நடத்துறவ பொண்டாட்டியுடைய பையன் அப்ப எவ்வளவு மோசமா நடத்துவான்னு யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி தகராறுல பாட்டில விட்டு அடிக்க இவனோட அம்மாவோட போட்டோ உடஞ்சு போய் கீழே விழும். அதை பார்த்ததும் இவனுக்கு கோவம் ஜாஸ்தி ஆயிருது. அன்னைக்கு ராத்திரி தான் தண்ணி வேணும்னு முதலாளி அம்மா அங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கோம். வேலைக்காரமா தான் இங்க இல்லையே, வீட்டுல தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாங்க இல்லையா. அந்த கேப்ல தண்ணி கேட்கறாங்களேன்னு இவன் மேங்கோ ஜூஸ் குடிக்க வச்சிருந்திருப்பான். அந்த மேங்கோ ஜூஸுக்குள்ள அம்மா அன்னைக்கு குடிக்கிறதுக்காக வச்சிருந்தாங்கல்ல விஷம், அப்பா தட்டி விட்டுருப்பார்ல, யாருக்கும் தெரியாம அதை எடுத்துக்கொண்டு போய் பீரோக்குள்ள லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த விஷத்தை ஊத்தி கொடுத்து இந்தாங்கன்னு கொண்டு வந்து கொடுக்குறான். அதான் அந்த அம்மா குடிச்சிருக்கு. அதான் விஷ ஏறி செத்து போச்சு போல. அப்புறம் இதுக்கு இன்ஃபார்ம் பண்ண சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க. அந்த பையனை சீர்திருத்த பள்ளியில கொண்டு போய் சேர்ப்பாங்க. 18 வயசு வரைக்கும் அவங்க தான் இருக்கணும். கதை என்ன எப்படி போய்கிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு இன்ஸ்பெக்டர். அங்க ஒரு கேஸ் ஃபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. யாரோட ஃபைல் இது? இப்ப லேட்டஸ்டா இறந்து போய் தூக்குல தொங்குனாங்கல்ல 2வது பொண்டாட்டி, அந்த அம்மாவோட கேஸ் ஃபைல் மாதிரி இருக்குது. அந்நேரமா டாக்டர் கால் பண்ணிட்டு முக்கியமான மேட்டர் சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுறாப்ல. உடனே நம்ம ஆளு கிளம்பி வர்றான். இங்க வந்து பார்த்தா டாக்டர் ரூம்ல முதலாளியுடைய தம்பி இருக்கிறார். நீ என்னப்பா இங்க கேட்க, டாக்டர் தான் வர சொன்னாரு அப்படிங்கிறான். அந்த சின்ன பையனோட பீரோல ஒளி வச்சிருந்தாங்கல்ல ஒரு பாட்டில், அந்த பாட்டில டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு செக் பண்ண சொல்லிருப்பாங்க போல. அந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிறது விஷம் கிடையாது, ஆக்சுவலி மருந்து, நெஞ்சு சளிக்கு குடிக்கிற மருந்து தான். பாட்டில முழுக்க அப்படியே ராவா குடிச்சா கூட லைட்டா தலைவலியோ இல்ல வாந்தியோ இருக்குமே ஒழிய ஒரு ஆள் சாக வாய்ப்பே இல்லைன்றாரு. இறந்து போன அந்த அம்மாவோட உடம்புல ஏதோ விசித்திரமான ஒரு ட்ரக் இருக்கிறத நான் பார்த்தேன். ஆனா அது என்ன ட்ரக் ஏது ட்ரக்ங்கிறத எங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக புனேல இருக்கிற லேபுக்கு அந்த சாம்பிளை நான் அனுப்பிச்சு வச்சேன். அதோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நான் சாக்கா இருக்கிறேங்கிறாப்ல. அவங்க உடம்புல இருந்து அந்த ட்ரக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பிரேத பரிசோதனையில கூட போஸ்ட்மார்ட்டம்ல கூட இப்பேற்பட்ட ஒரு விஷத்தை பயன்படுத்திருக்காங்கிறத கண்டுபிடிக்க முடியாத ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரக்கா. இந்தியாவிலேயே இந்த மாதிரி ட்ரக்கை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரே லேபு புனேல தான் இருக்குதா. ஏதோ எனக்கு கொஞ்சம் அது சம்பந்தமா நாலேஜ் இருக்கிறதுனால புனே காமிச்சேன். இதை நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. நிறைய டாக்டர்ஸ்க்கு கூட இந்த மாதிரி ஒரு ட்ரக் இருக்கிறது தெரியாதான். சோ இதை பிளான் பண்ணவங்க பக்கா இன்டெலிஜென்டான ஆட்களா இருக்கணும். பிளான்டு மர்டரா தான் இது இருக்கணும். நீங்க சேஃபா இருங்கிறாப்ல. இந்த ட்ரக்கை உடம்புல எடுத்துக்கிட்டு 4-5 மணி நேரத்துக்கு கூட சிம்டம்ஸ் தெரியாது. அப்புறம் தான் கொல்ல ஆரம்பிக்கும். கேர்ஃபுல்லா இருங்க கைஸ் அப்படிங்கிறாப்ல. அப்ப நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஃபோன் கால் அடிக்குது. அதுல என்ன பேசினாங்களோ கேட்டுட்டு பதறிக்கிட்டு வேகமா போறார். முதலாளியோட வீட்டுக்கு தான் போறார். பக்கத்து வீட்டுக்காரர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவங்க பொண்டாட்டி இறந்து போனதெல்லாம் இப்போ வெளிநாட்டுக்கு போனவர் வந்தவர் இப்பதான் தெரிஞ்சுட்டு வந்து பேசுறாரு. அவர் ஊருக்கு போற அன்னைக்கு இவங்க வீட்டுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவன் மாஸ்க போட்டுட்டு சந்தேகத்துக்குரிய அளவுல இருந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. முகத்தை பாத்தீங்களா, ஏதாவது ஞாபகம் இருக்குதான்னு கேட்க, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, இருட்டா இருந்தது, வேணும்னா எங்க வீட்டோட சிசிடிவி கேமரால மேபி அந்த ஏரியா கவரா இருக்க வாய்ப்பு இருக்குது, வாங்க அதுல செக் பண்ணி பார்க்கலான்னு பக்கத்து வீட்டுக்காரர் தா வீட்டுக்கு போய் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கறாரு. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல எவனோ ஒருத்தன் மாஸ்க போட்டுக்கிட்டு கோட்டை போட்டுக்கிட்டு முகத்தை தெரியாத மாதிரி மறைச்சுக்கிட்டு ஜன்னல்ல எகிரி எகிரி குதிச்சு மேலே ஏறி ஜன்னலை திறந்து உள்ள போறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அதே வழியில திரும்ப இறங்கி வெளியில வரா. ஆனா முகம் சரியா தெரியல. சோ உண்மையான குற்றவாளி கிடைக்கிற வரைக்கும் நீங்க யாரும் ஊரை விட்டு வெளில போக கூடாது, இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறத்துல இருந்து
அந்த பக்கத்து வீட்டுக்கார முதலாளி தம்பி எல்லாரையுமே வாட்ச் பண்றாப்ல. என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. ஆனாலுமே உண்மையான குற்றவாளி யாருங்கிறத இவரால கண்டே பிடிக்க முடியல. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் கால் வர ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு. அங்க பார்த்தா எவிடன்ஸ், கேஸ் ஃபைல்ஸ், இது சம்பந்தமா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும்ல, அது எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல எரிஞ்சு போய் கிடக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு வருத்தம். அங்க எல்லாரும் தடயம் கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது டிராயரை திறக்கும் போது ஒரு துண்டு பேப்பர் மட்டும் விழும். எரிஞ்சு போய் மிச்சம் இருக்கிற ஒரு துண்டு பேப்பர். அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா முதலாளியுடைய தம்பியோட போட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு கொலையாளி இவனா தான் இருக்கணுங்கிறாப்ல இவர் முடிவு பண்றார். எப்படி முடிவு பண்றான்னு தெரியல. நான் ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறேன், லொகேஷனை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு யாருக்கோ போன் பண்ணி லொகேஷனை வாங்கிட்டு அந்த லொகேஷனுக்கு போறார். அந்த லொகேஷனுக்குள்ள போனா ஏதோ கொலை நடக்கிறாப்ல ப்ரொஜெக்டர்ல ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் துப்பாக்கியோட இவர் மேலன்னு போய் பார்க்கும்போது இந்த கேஸ் ஃபைல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நோட்டீஸ் போர்டுல ஏதோ ஒட்டி வச்சு யாரோ பக்காவா இந்த கேஸ் சம்பந்தமா நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அங்கிருந்து அடுத்த ரூமுக்கு வரும்போது பின்னாடியே ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் முதலாளி தம்பி. இவரு அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள துப்பாக்கியை தட்டி விட்டுறான். அப்புறம் என்ன, ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை, மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கச்ச என்னதான் இன்ஸ்பெக்டர் பயங்கரமா சண்டை போட முயற்சி பண்ணாலும் போலீஸ்ல கொடுக்குற ட்ரைனிங்கை விட என்ஐஏல ட்ரைனிங் அதிகமா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி அடிச்சு அவர் வாயில ரத்தமே வர வச்சிட்டான். இதுல காண்டானவர் ஒரு கட்டத்துல அவனை பிடிச்சிக்கிட்டு மாடியில இருந்து கீழே ரெண்டு பேரும் சேர்ந்து விழுகிறாங்க. அப்படி விழுந்ததுல ஹீரோக்கு லைட்டா அடி, முதலாளி தம்பிக்கு கொஞ்சம் ஹெவியாவே அடி. எந்திரிச்ச இன்ஸ்பெக்டர் சட்டையை அவுத்து போட்டு மறுபடியும் சண்டைக்கு போறார். அப்பையும் முதலாளி தம்பி கிட்ட இருந்து நல்லா அடி வாங்கிட்டு தான் இருக்கிறான். ஒரு கட்டத்துல ஓங்கி எட்டி உதைக்க கண்ணாடி எல்லாம் சுக்கு நூறா உடைஞ்சு போகுது. இப்படி ரெண்டு பேரும் மாத்தி அடிச்சுக்கிட்டு பரவாயில்ல. ஒரு கட்டத்துல இன்ஸ்பெக்டர் அவனை பிடிச்சு லாக் பண்றாரு. அதே சமயம் பின்னாடி அந்த போலீஸ்காரர் வராப்ல. இப்படி அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்ததும் கையில ஒரு கட்டையை எடுத்து ஓங்கி ஒரு அடி. சரி, அந்த முதலாளி தம்பி அடிப்பாருன்னு பார்த்தா இன்ஸ்பெக்டரோட தலையில அடிக்கிறான். இது என்னடா புது ட்விஸ்டா இருக்கே அப்படின்னு நமக்கு தோணுது. மயங்கனவர் திரும்பி முழிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு ரூமுக்குள்ள கையை காலையும் டேப்பு போட்டு கட்டப்பட்ட நிலைமையில கிடக்குறார். எதுக்கு பார்த்தா முதலாளியோட தம்பி இருக்கிறான். கட்டா ஊக்க முயற்சி பண்றாரு, ஒன்னும் வேலைக்காகல. நீதான் அந்த கொலைகாரன் கேட்கும்போது உண்மையான கொலைகாரன் யாருங்கிறத நான் சொன்னா நீ மிரண்டு போயிடுவ. இன்ஃபேக்ட் படம் பார்த்துட்டு இருக்கிற நீங்க யாருமே அதை நம்ப போறதும் கிடையாது. இருந்தாலும் நான் சொல்றேன், அந்த கொலையை பண்ணது வேற யாரும் இல்ல, நீதான்னு இன்ஸ்பெக்டரையே குறிகாட்டுறாரு, கை காட்டுறாரு. நமக்கு ஒன்னும் பிடிபட மாட்டேங்குதுல, இவர் எப்படி கொலைகாரனா இருக்க முடியும்ட்டு. பிளாஷ்பேக்ல பார்த்தா வீட்டுக்கு பின்னாடி இருந்தது கோட்டு தொப்பி எல்லாம் போட்டு மேல ஏறினது இவர் தான். திரும்பி கீழே இறங்கி வந்தது இவர் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கிறார். சரி, இவன் எப்படி அதை கண்டுபிடிச்சான் அப்படின்னு யோசிக்கலாமா? சிசிடிவி, பக்கத்து வீட்டுக்காரரோட சிசிடிவி கேமரால வேற ஒருத்தன் உள்ள இறங்கி ஏறி போறான் இல்லையா, அதை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டுல இருக்கிற யாரு வேணாலும் தான் அண்ணிய கொலை பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்போ இந்த மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தேனோ அப்பவே வெளியால் தான் இதை பண்ணிருக்கணும்னு நினைச்சேன். திவ்யா ரூமுக்குள்ளேயே இறங்கி போறான். அதாவது அந்த ரெண்டாவது பொண்டாட்டியோட ரூமுக்குள்ளேயே இறங்கி போறான் இல்லையா, அப்போ திவ்யாவுக்கும் அவனுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கணும். திவ்யாவுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாராவது கிடப்பாங்கன்னு பார்த்தா திவ்யாவுக்கு அப்பா அம்மா கிடையாது, ஆனா பாட்டி உண்டு. சோ அந்த பாட்டியோட இடத்தை கண்டுபிடிச்சு பாட்டியோட வீட்டுக்கு போய் திவ்யா சம்பந்தப்பட்ட ஏதாவது ஐட்டங்கள் இருந்தா காட்டுங்கன்னு கேட்க அவங்க ரூமையே காட்டினாங்க. அப்ப திவ்யா சம்பந்தப்பட்ட ஒரு பழைய பொட்டி ஒண்ணு கிடந்தது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு புக்ல ஒரு லெட்டர், அதுல ஓன் கையெழுத்து இருந்ததை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன். அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ தான் கொலைகாரனா இருப்பேன்ட்டு. அப்புறம் விசாரணைங்கிற பேர்ல நீ எங்களை வாட்ச் பண்ண, ஆனா நான் உன்னை வாட்ச் பண்ணதை நீ கவனிக்கல. நீ ஒரு வாட்ச் கடைக்கு போய் உன்னோட வாட்சை ரிப்பேர் பண்ண கொடுத்தேல்ல, பின்னாடியே நானும் போனேன். அந்த வாட்ச்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். வாட்ச்ல இந்த முள்ள திருப்புறதுக்குன்னு ஒரு திருகாணி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க இல்ல, அந்த திருகாணி மட்டும் வாட்ச்ல இல்லைன்னு அவர் சொன்னார். அப்புறம் சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் அவன் இறங்கி ஏறி போன அந்த இடத்து பக்கத்துல தேடி பார்த்தா திருகாணி அங்க கிடந்தது. உன் வாட்ச் ரொம்ப காஸ்ட்லியான வாட்சை பயன்படுத்துறவங்களோட வாட்ச் ஏதாவது சர்வீஸுக்கு கொடுக்கும் போதோ திரும்ப எடுக்கும் போதோ என்ன பிரச்சனைங்கிறத ஓனரோட பேரு டீடைல்ஸோட போட்டோவோட எல்லாத்தையும் போட்டு சேவ் பண்ணி வைக்கிறது அந்த பெரிய பெரிய கம்பெனி வாட்ச்களோட வழக்கம். அப்படி உன் டீடைலோட சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ அது இதுவும் இன்னும் ஆதாரமா ஆறி போச்சு. அப்புறம் உன் வாட்ச்ல இருந்த அந்த திருகாணி அதை நான் லேப் டெஸ்டுக்கு கொடுத்தப்போ அந்த திருகாணில ரெண்டு விஷயம் கிடைச்சது. ஒன்னு, இறந்து போன எங்க அண்ணியோட உடம்புல இருந்து ஒரு ட்ரக் கிடைச்சது இல்ல, அது இந்த திருகாணியில இருந்திருக்கு. ரெண்டாவது, அவங்களோட பிளட் சாம்பிள், அவங்களோட பிளட் கூட திருகாணியோட நுனியில இருந்ததை லேப் ரிப்போர்ட்ல கண்டுபிடிச்சிட்டோம். மொத்தமா உனக்கு எதிரா இப்ப திரும்பி நிக்குது அப்படிங்கிறாப்ல. அப்புறம் கூடவே துணைக்கு ஒரு போலீஸ்காரர் இருப்பார்ல, அந்த போலீஸ்காரரையும் கூப்பிடுறார். நீ தான் கொலைகாரன் இருப்பேன் நான் கண்டுபிடிச்சதுமே அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே உன் அசிஸ்டன்ட் இந்த போலீஸ்காரர்கிட்ட கொண்டு போய் நான் காட்டினேன். அதையெல்லாம் பார்த்துட்டு அவர் ஷாக் ஆயிட்டார். ஆனாலும் கொஞ்சம் தயங்குறாரு நம்புறதுக்கு. எப்போ இந்த கேஸ் எல்லாம் அப்படியே என் பக்கம் திருப்பி நான் தான் கொலைகாரன்னு நீ சொல்றியோ அப்போ உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும்னு நான் சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி நீயே ஹாஸ்பிட்டல்ல ஆதாரங்கள் எல்லாத்தையும் எரிச்சு விட்டுட்டு அங்க என்னோட போட்டோவை போட்டு விட்டு நான் தான் கொலைகாரன் நீ கரகட்ட முயற்சி பண்ண பாத்தியா, அப்போ அவருக்கு சந்தேகம் வலுத்து விட்டது. எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணிட்டாரு அப்படின்னு எடுத்து சொல்றாரு. அப்புறம் இப்ப இந்த விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறான்ல, இது நடக்கிறது என்ஐஏவோட ஆபீஸா. இங்க நடக்கிற அத்தனை விஷயம்
எல்லாத்துலயுமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, உன் கேம் ஓவர் அப்படிங்கிறாப்ல. இன்ஸ்பெக்டருக்கு ஒன்னும் பிடிபடல. இப்ப அடுத்து என்ன பண்றதா உத்தேசம்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். அவ்வளவுதான், உன்னை பிடிச்சி ஜெயில போட போறது கன்ஃபார்ம். ஆனா எனக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம், எதுக்காக அவங்கள கொலை பண்ண, உன் மோட்டிவ் என்ன அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ இன்ஸ்பெக்டரோட பிளாஷ்பேக்கு போறோம். ஹீரோவோட பிளாஷ்பேக்கு. அவர் ஒரு குப்பத்துல பிறந்து வளர்ந்தவர். ஆனாலும் படிப்பு முக்கியம்னு படிச்சிட்டு இருக்கிறார். அம்மா மட்டும்தான். டெய்லி என்னதான் இவன் ஸ்கூலுக்கு போனாலும் இவன் பார்ட் டைம்ல வேலை பார்க்கணும், அம்மா வேலை பார்க்கணும். அப்பதான் இவங்களால கடன் அடைச்சுக்கிட்டு சோற சாப்பிட முடியும். ஆனா திடீர்னு ஒரு நாள் இவங்க அம்மா இறந்துடுறாங்க. இவன் படிப்பையும் கண்ணி பண்ணணும், பார்ட் டைம் வேலை பார்த்து கடனை தான் அடைக்க முடியும், சாப்பிடறதுக்கு வழி இல்ல. டேபிளை கிளீன் பண்ற வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், எச்சி தட்டை எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ ஏதாவது மிச்சமதி இருந்தா அதை கூட பாருங்க ஒரு கவர்ல தூக்கி போட்டு அந்த சாப்பாடை, அந்த எச்சி சாப்பாடை யாருக்கு தெரியாம இந்த பக்கம் வந்து சாப்பிடுவான். அப்படி சாப்பிடணும்னு நினைக்கும் போது உள்ள கரப்பாம்பூச்சி விழுந்து கிடக்குது. அவனுக்கு சாப்பிட மனசு இல்ல, ஆனாலும் பசி எதையும் செய்ய வைக்குங்கிறதுக்கு இது உதாரணம். கரப்பாம்பூச்சியை தூக்கி போட்டு அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்கிறான். இவ்வளவு வறுமையில வாழ்ந்தவன், ஆனாலும் படிப்பை விடாம தொடர்ந்து படிச்சு ஏதோ பார்ட் டைம் வேலை பார்த்து பொழைச்சு அப்படி வரான். இப்படி வறுமையையும் கொடுமையையும் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கு திடீர் வரமா வந்தவதான் உன்னோட அண்ணி, முதலாளியுடைய 2வது பொண்டாட்டி, என்னோட திவ்யா அப்படிங்கிறாப்ல. எஸ், திவ்யாவும் இவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் பண்ற ரேஞ்சுக்கு 2 பேரும் பல கனவுகளோட இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள், நான் இந்த மாதிரி போலீஸுக்கு செலக்ட் ஆயிட்டேன், ட்ரைனிங்க்கு போகணும், ஹைதராபாத் போகணுங்கிறான். சூப்பர், உன்னால முடியும்னு எனக்கு தெரியும்னு இவ கட்டி பிடிச்சு ஆதல் சொல்றா. சூப்பர்னு விஷ் பண்றா. அப்புறம் நம்மால ட்ரைனிங்க்கு போறான். ட்ரைனிங்ல எல்லாத்துலயுமே நம்பர் 1 இருக்கிறான். பக்காவா எல்லாமே பண்றான். இதையெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஐஜி ஒருத்தர், இவன் இன்ஸ்பெக்டர் ஆன பிறகு, ட்ரைனிங்க முடிச்ச பிறகு எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, விருப்பப்பட்டா நீ கட்டிக்கிறியா, வசதி வாய்ப்பெல்லாம் முக்கியம் இல்ல, உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனா இருந்தா போதும், வீட்டோட வந்து செட்டில் ஆயிரு அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த வறுமையான வாழ்க்கை எல்லாத்தையும் ஒரு பக்கம் நினைச்சு பார்க்கும்போது இப்போ அவனுக்கு கிடைக்க போறது கிட்டத்தட்ட சொர்க்கம் மாதிரி. ஆனா இந்த சொர்க்கம் அவனுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு இவன் சின்னதா ஒரு தியாகம் பண்ணணும், தன் காதலை தியாகம் பண்ணணும். அந்த முடிவை தான் எடுக்கிறான். நேர்ல கூட போய் சொல்ல முடியாம ஒரு லெட்டர்ல என்ன மன்னிச்சிரு, எனக்கா காத்திருக்காத அப்படின்னு தான் கையெழுத்து போட்டு ஒரு லெட்டரை மட்டும் போட்டு விட்டுட்டு பிரேக்கப் பண்ணிட்டான். இந்த பக்கம் கல்யாணம் பண்ணி ஐஜியோட பொண்ணு நல்ல குடும்பம் நடத்தி அவங்க பிரெக்னண்டா இருக்கிறாங்க. பிரெக்னண்டா ஆயிட்டாங்க, 9 மாசம் கர்ப்பிணி பொண்ணுன்னு நினைக்கிறேன். அதே சமயம் இவன் தொடர்ந்து நிறைய கேஸ் எல்லாம் பிடிப்பான். அப்படி ஒரு கேஸை பிடிக்கும் போது அவங்க கிட்ட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல கூட கண்டுபிடிக்க முடியாத ரேஞ்சுக்கு ஏதோ ஒரு ட்ரக்கை சில பேர் தயாரிச்சு விக்கிறாங்களாம். அந்த குரூப்பை பிடிச்சிடறாரு. அந்த ட்ரக்கை பத்தி கூட மீடியால எல்லாரும் பேசிக்கிறாங்க பாருங்க, இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பிடிச்ச பெருமை இவரை தான் சேரும்னு. இந்த மாதிரி வித்தியாசமான ட்ரக்ல யாராவது கொலை செய்யப்பட்டா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு நம்பரை கொடுத்திருப்பாரு இன்ஸ்பெக்டர். இப்போ அந்த நம்பருக்கு கால் வருது. பொண்டாட்டி கூட இருக்கும்போது கால் அட்டன் பண்ணி பேசினா அந்த பக்கத்துல முன்னாள் காதலி திவ்யா தான் பேசுறா. எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியான்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ இவன் பொண்டாட்டி பேசுற சத்தம் கேட்டுட்டு யாரு உன் ஒய்ஃபா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொன்னதும் சாரி, அப்ப நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டேன். ஆனா அடுத்த நாள் மறுபடியும் கால் வருது. எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியான்னு. கால் பண்ண மாட்டான்னு நினைச்சா கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. நான் ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கையில சுத்தமா விருப்பமே இல்ல, என்னை கூட்டிட்டு போயிரு, எங்கேயாவது சந்தோஷமா நிம்மதியா வாழலான்னு அடுத்து கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அப்பயும் நம்மால ஒத்துக்கல. அடுத்து கெஞ்சினவ திடீர்னு மிரட்ட ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, ஒழுங்கா என்ன கூட்டிட்டு போற, அப்படி இல்ல என்ன நீ காதலிச்சு ஏமாத்தின இல்ல, இந்த விஷயத்த போலீஸ்காரங்க, உன் மாமனாரு, மீடியான்னு எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைச்சிருவேன், உன் மானத்தை வாங்கிடுவேன்னு மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுலயும் ஒரு கட்டத்துல இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் அந்த கடைசியா சண்டை நடந்ததுல, மழை பெஞ்சதுல ஜோரா, அன்னைக்கு இன்னும் 1 ஹவர்ல இங்க வந்து என்ன பாக்குற, இல்லன்னா நான் போன் பண்ணிடுவேன் மீடியாவுக்குன்னு சொல்லி மிரட்டி இருக்கிறா. நம்ம ஆளு முடிவு பண்ணிட்டான், இதுக்கு மேல இது சரிப்பட்டு வராது, இவளோட டார்ச்சர் தாங்காது, அவளை கொன்னுடலான்னு முடிவு பண்றார். ஏற்கனவே ஒரு ட்ரக்கை இவர் கைப்பற்றினார்ல, இவரோட வாட்சில இருக்கிற திருகாணியை உருகி அதுல அந்த விஷத்தை லைட்டா முக்கி எடுக்கிறாரு. அவ்வளவுதான், கொசு கடிச்சாப்புல லைட்டா குத்துனாலே போதும், அவங்க உடம்புல விஷம் ஏறிடும், ஒரு 4-5 மணி நேரத்துல அவங்க இறந்து போயிடுவாங்க. சோ அத வாட்ச்ல சொருகி வச்சுட்டு ரெடியா இருக்கிறார். அன்னைக்கு இவர் அப்படியே ஜன்னல் வழியா மேல ஏறி உள்ள போறார். அந்த அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு கட்டி பிடிச்சிக்குது. ஆனா அவளுக்கே தெரியாம வாட்சுக்குள்ள இருந்து அந்த முள் எடுத்து சரக்குன்னு ஒரு குத்து குத்திட்டு மறுபடியும் உள்ள வச்சிடறான். அவங்களுக்கு கொசு கடிச்சாப்புல தான் இருக்குது. தன்னை இவன் கொல்ல போறாங்கிறது கூட அந்த அம்மாவுக்கு தெரியல. கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே படுத்திருக்கிறா. கொஞ்ச நேரம் அங்க இருந்தவன் அமைதியா அங்க இருந்து அப்படி விலகி போக போறான். ஒரு 3 மணி நேரம் இருந்துட்டா. இதுக்கப்புறம் கிளம்பி போகிற சமயம் அவங்க அரகுர மயக்கத்துல நம்ம புள்ளைய பார்க்கலையா, பார்க்காம போற அப்படிங்கிறாங்க. எது நம்ம புள்ளையா? ஆமாங்க, அந்த அம்மாவுக்கு பிறந்திருக்கிற அந்த பையன் முதலாளியுடைய பையன் கிடையாது, நம்ம இன்ஸ்பெக்டரோட பையன் போல. இவனுக்கு எப்படி இருக்கும், இவனும் நல்லா தனக்கு ஒரு கில்ட்டாவும் இன்செக்யூராவும் இருந்தவ. அவளை கொண்டுட்டா எல்லாம் முடிஞ்சிட்டு பார்த்தா தான் வாரிசு கீழே இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஷாக். இருந்தாலும் அதையும் தாண்டி தடுமாற்றத்தோட இறங்கி போயிருப்பாப்ல. அப்பதான் அந்த திருகாணி வெளியில விழுந்து கிடந்திருக்கும். முதலாளியுடைய தம்பிக்கு அது கிடைச்சு இப்ப இவ்வளவு தூரம் நடந்துருச்சு. முதலாளியோட தம்பிக்கு ஒரு புக்குக்குள்ள ஒரு லெட்டர் கிடைச்சதுல பாட்டி வீட்டுல, அந்த லெட்டர் இவர் எழுதின அந்த மன்னிப்பு கடிதம் தான். இப்ப தெரியுதா ஏன் இந்த கொலை நடந்ததுன்னு. அடுத்து பார்த்தா இவரை அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்தி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவன் கண்ணுக்கு எதுக்க தன் காதல இருக்கிறாப்ல தெரியுது. அவ வந்து பாசமா தான் தோல்ல சாஞ்சுக்கிறாப்ல தெரியுது. இப்படி எல்லாம் பிரச்சனை இல்லாம நீ என்ன ஏமாத்தாம உனக்கு வேலை கிடைச்சது என்ன வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கும் பாருன்னு அவ கேக்குறாப்ல இவர் நினைக்கிறார். 2 பேரும் லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, குழந்தை பெத்துக்கிறாங்க, ஒரு அருமையான வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சிருக்கும். இது எல்லாமே போயிடுச்சு. அதை நினைச்சு தான் இப்ப கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறான். இனி ஆயுள் தண்டனை
கைதியா ஜெயில கிடக்க போறான். எங்கெங்கேயோ சுத்தி கடைசியில விசாரிக்கிறவனே கொலகாரனா இருப்பான்னு நாம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட கொண்டு போய் படத்தை முடிச்சிட்டாங்க. நல்லா இருந்ததுல. வேற ஒரு சிறப்பான கதையில மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் வீடியோ லிங்கை நாம மறக்காம குரூப்ல போட முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.